சுதாரிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா. எனக்கு பெரிய சர்ப்ரைஸே ஆனந்த் வந்து அடிக்கிறார் பாருங்க. அவரு அடிக்கிற பால்ஸ் தான் ரொம்ப எனக்கு வந்து இவருக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா. நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்வர புகழ்ச்சி ஓவரா புகழ்ச்சி பண்றாங்க. அந்த விஷயம் வந்துங்க எனக்கு என்னவோ சபாநாயகரும் இதை தவிர்க்கணும். அதை விட தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் இதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இவங்கெல்லாம் சைக்கோஃபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி இந்த சரத்குமார் கில்லி வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே மந்திரி சபை மாற்றம் இருக்குது. அதில் ஒரு 4-5 பேரையாவது ஆக்ஸ் பண்ண போகிறாரு. பரவலாக சொல்கிறாங்க அதில் இவர் தான் முதன்மையான இடத்துல இருக்கிறாருன்றாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து எப்படியாவது தலைவரை வந்து புகழ்ந்து பேசி தலைவர்கிட்ட குட் புக்ஸ்ல அவர் தான் ஒரு என்ட்ரி போட்டார் ஆல்ரெடி. ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள் தான், நாளைய பிஎம் நீங்களே தான். என்னதான் ஆதவ் அர்ஜுனா வந்து அடுத்து நான் தான் சொல்லிக்க முயற்சி பண்றாரு, காட்டுறாரு வெளியே. ஆனால் பட் ஜெயினுடைய இடத்துல வந்து தனக்கு அடுத்து ஆனந்த் தான் வச்சிருக்காரு. ஏங்க துரைமுருகன் பேசலையா? திமுக பவள விழா மாநாட்டில் ராஜராஜ சோழன் யாரு? மு.க. ஸ்டாலின். ராஜேந்திர சோழன் அப்பாவை மிஞ்சுவாராம் யார்? உதயநிதி. ஆக இப்படி துதிப்பாடுதல் என்பது திமுக அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தா இருந்தது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நடந்திருக்கிற சட்டசபை கூட்டத்தொடர நீங்கள் எல்லாம் நிகழ்வை பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இளம் தலைமுறையினர் முதல் முறையாக வந்து எம்எல்ஏ ஆனவங்க மற்றும் பழந்தின்னு கொட்டை போட்டு 30-40 வருடமாக அதே அவையில் இருக்கிறவங்க 2 பேருக்கு நல்ல பனிப்போர் மாதிரி பல்வேறு காட்சிகள்லாம் நடக்குது. இளைய தலைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கற்றுட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும் இல்லையா, வந்து பதில் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை நீங்கள் சட்டசபை நிகழ்வுகளை நீங்கள் ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த புது வரவுகளையும் இந்த பதில்களையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ வந்து நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே நேரலையில் பார்க்குறாங்க. தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜய். அதை வந்து நேரலையில் அவர் சொன்ன மாதிரியே நிறைவேற்றிட்டார். ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் மக்களும் பார்க்குற மாதிரி வருது. ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த எடிட்டடு கரெக்டடு அந்த மாதிரிலாம் இனிமேல் வந்து எதுவும் நீக்கினதே நம்ம பார்த்துடுறோம். ஆமாம், ஏன்னா லைவில் இருக்குது. ரெக்கார்ட் பர்பஸுக்கு ஒன்றா அவங்க நீக்கிக்கலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது மக்களுக்கு இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் நம்மளுடைய பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க, எதை பேசுகிறாங்க அப்படின்னு டைரெக்டாக இன்னொருத்தர் வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பத்திரிகை எழுதி தெரிஞ்சிக்க வேண்டாம், அவங்களே பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. என்ன இவர் சரியாக பேச மாட்டேன்றாரு, இவர் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு ஜனங்களே தே ட்ரா தேர் ஓன் கன்க்ளூஷன். அதனால் இது ஒரு நல்ல விஷயமாக முதல்ல நான் பார்க்குறேன். அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. தப்பாக நடக்கிறவங்க, தவறாக பேசுகிறவங்க மக்கள் மத்தியில் அம்பலம் ஆகிடுவாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள் தடுமாற்றம் கொஞ்சம் இருக்குது. அமைச்சர்களையும் சரியாக பதில் சொல்ல மாட்டேன், தெரியலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இது நான் வந்துங்க இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாலே நான் கொஞ்சம் யோசித்தேன், இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க திமுகவை. திமுக அதிமுகலாம் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி பழந்தின்னு கொட்டை போட்டவங்களாச்சே. 9 முறை எம்எல்ஏ, 7 முறை 6 முறை இருந்தவங்களாச்சு. இவங்களெல்லாம் இவங்க புது ஆளுங்க, புதுசு, இவங்க புதிய அனுபவம், எப்படி சமாளிக்க போகிறாங்க இன்க்ளூடிங் சிஎம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் நான் பார்க்குறது என்னென்னா தே மேனேஜ்டு வெரி வெல். ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருக்காங்க, வேகமாக கற்றுக்குறாங்க. இளைஞர்கள் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வேகமாக கற்றுக்குறாங்க. தப்பு தடுமாற்றம் இருந்தால் கூட
அப்படி சுதாரிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், ராஜ்மோகன், அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா. எனக்கு பெரிய சர்ப்ரைஸே ஆனந்த் வந்து அடிக்கிறார் பாருங்க. அவர் அடிக்கிற பால்ஸ் தான் ரொம்ப எனக்கு வந்து இவருக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்ப இவ்வளவு நாள் கொண்டு போறாங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ரொம்ப எதிர்த்தரப்ப ரொம்ப கோவப்படுத்தாம நகைச்சுவையா கொஞ்சம் பேசுறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்லியா தானங்க இருக்கு. எதிரி கட்சிகள் இல்லைல்ல. எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு நலன், தமிழ் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கணும், தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றது தானே அவங்க அணுகுமுறைகள் வேறாக இருக்கலாம். அதனால காழ்ப்புணர்ச்சி தேவையில்லை, எதிர்மறையான போக்கு அதெல்லாம் பழைய காலத்துல. இன்றைக்கி இருக்கிற நியூ ஜெனரேஷன் இதெல்லாம் பண்ணாதுங்க. அதனால் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே போயிட்டுருக்கு. தாவேக்காவினர் புதியவர்களாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டு தாக்கு பிடிக்கிறாங்க. சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன அந்த கொட்டை போட்டு பழந்தின்ன அமைச்சர்கள் தடுமாறுறதுனால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை என்பதால் அவங்கக்கிட்ட தடுமாற்றங்கள் இருக்குது. இவங்கக்கிட்ட நேர்மை உண்மை இருக்கிறதால தாவேக்கா இப்போ தானே வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட அனுபவம் நல்லா ஓங்கி பேசுகிறாங்க. நல்லபடியாக முதல்வரை புகழ்ச்சி ஓவரா புகழ்ச்சி பண்ணுறாங்க. அந்த விஷயம் வந்துங்க எனக்கு என்னவோ சபாநாயகரும் இதை தவிர்க்கணும். அதை விட தாவேக்கா தலைவரும் முதல்வருமான விஜய் இதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இவங்கெல்லாம் சைக்கோஃபன்ஸுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஜால்ரா அடிப்பாங்க. வெள்ளை காக்கா பார்த்தேன் அப்படின்னா தலைவர், ஆமாம் சார் நான் 2 காக்கா பார்த்தேன் சார்னுவாங்க. ஏன்னா பதவிக்காக அதிகாரத்துக்காக அண்டி பிழைப்ப கூட்டம் ஒன்று எப்பவுமே ஆட்சி யாரில் இருக்காங்களோ அவங்கள வந்துடுவாங்க. அதனால இந்திரன் சந்திரன் ஏங்க துரைமுருகன் பேசலையா? திமுக பவள விழா மாநாட்டில் ராஜராஜ சோழன் யாரு? மு.க. ஸ்டாலின். ராஜேந்திர சோழன் அப்பாவை மிஞ்சுவாராம் யார்? உதயநிதி. ஆக இப்படி துதிப்பாடுதல் என்பது திமுக அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருந்தது. அதுதான் அவங்களுக்கு வேட்டு வச்சுது, ஜனங்களுக்கு வெறுப்பாகி போச்சு. கலைஞர்னுவாங்க, அப்புறம் அம்மானுவாங்க. இது வந்துங்க நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தலைவரை புகழ்வதெல்லாம் கட்சி மீட்டிங்கில் வச்சுங்க. உங்கள் தலைவரை தேனே மானே எல்லாம் புகழுங்க, நான் வேணாம் இல்லை. பட் அதுக்கு சட்டமன்றம் இடம் இல்லை. சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றும் மன்றம், மக்களுக்காக மாநில நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு மன்றம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நேற்று ஒருத்தர் பேசினார், சரத்குமார்னு, கில்லி சரத்குமார். அவர் ஏற்கனவே அவர் தலையில் கத்தி தொங்கிட்டு இருக்கு, டொமாக்லஸ் ஸ்வாடு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏஎம் என்றும் பிஎம் என்றும் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ நீங்கள் தான் இனி பிஎம்ன்றாரு. இதெல்லாம் வந்து ஜனங்க ரசிக்க மாட்டாங்க. விஜயே ரசிக்க மாட்டாருங்க, விஜயே ரசிக்க மாட்டார். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ்டு தமிழ்நாடு தான். அவர் வந்து தமிழ்நாட்டு ஜனங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் வந்து அடுத்த பிரதமர் நீங்கள் தான் அப்படின்னா சும்மா இருக்கிற காங்கிரஸ்காரனை வேற சொரிஞ்சு விடுவானுங்க போல இருக்குது. எங்க காங்கிரஸ்காரன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு உங்களுக்கு துணையாக நின்றுட்டு இருக்காப்பல, அவனுங்களை வெறியேற்றுற மாதிரி அவங்க ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் கனவு காண்கிறேன்னு மாணிக்கம் தாக்கூர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு தாவேக்கா உதவி செய்யும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் வந்து சந்தில் சிந்து பாடுறேன்னு சொல்லிட்டு விஜய் தான் அடுத்த பிஎம்னிங்கன்னா இதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இல்லைங்க, யதார்த்தமாகவும் இல்லை. அவங்க எப்படி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்னு விட்டாங்களோ அதே தான் இது. பட் யூ ஆர் ஏ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டிஎம்கே ஏடிஎம்கேன்றது தான் மக்கள் நம்புகிறாங்க. விஜயும் அப்படி தான் சொன்னார், நாங்கள் மாறுபட்ட கட்சி, மாற்றம் இருக்கும், இவங்க மாறி மாறி பண்ண கூத்தெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார். அது நிர்வாகத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஊழலை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட்டார். ஆனால் இந்த எம்எல்ஏக்கள் இந்த நிர்வாகிகளுடைய இந்த துதிப்பாடல் இருக்கு பாருங்க, கூசுது எனக்கு. அதாவது வந்து ஒரு அளவு வேணாங்க. அதாவது ஆசைப்படுறதுக்கு சிஎம் ஆயே 100 நாள் தான் ஆச்சு, பிஎம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. மோடிலாம்
3-4 முறை சிஎம்மாக இருந்த பிறகு தான் பிஎம்க்கு வந்தார். 4-5 முறை நவீன் இது இருக்கார் இல்லையா, ஒரிசால முன்னாள் முதல்வர், அவர் பட்நாயக்கு, அவர் 4 முறை ஆயும் அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை. அவர் ஒரிசா மக்களோடு தான் என் வாழ்வுன்னு இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அதே போல் ஜோதி பாசு 30 வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணார் முதல்வராக வெஸ்ட் பெங்காலில். அவர்லாம் பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுக்குறோம் வாங்க, நாங்கள் வேணான்ட்டார், நான் வரமாட்டேன்ட்டார். அது காரணம் அவங்க கட்சியில் நீங்கள் போவானா, நீங்கள் இங்கேயே இருங்கன்ட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட உதாரணங்கள்லாம் நம்ம முன்னால் இருக்கும்போது இப்படி துதிப்பாடுதல், இப்போ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த துதிப்பாடுகிறாங்களா இவங்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா இருக்கும் பின்னால், சும்மா இல்லை. அதாவது ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்க மாட்டார் செட்டியார்னு ஒரு பழமொழி இருக்குது. ஜாதியெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, புழக்கத்தில் இருக்கிற ஒரு பழமொழியை சொல்கிறேன். அது மாதிரி இந்த சரத்குமார் கில்லி இப்படிலாம் பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே மந்திரி சபை மாற்றம் இருக்குது. அதில் ஒரு 4-5 பேரையாவது ஆக்ஸ் பண்ண போகிறாரு, பரவலாக சொல்கிறாங்க. அதில் இவர் தான் முதன்மையான இடத்துல இருக்கிறாருன்றாங்க. ஸோ அப்போ அவருக்கு எப்படியாவது தலைவரை புகழ்ந்து பேசி தலைவர்கிட்ட குட் புக்ஸில் அவர் தான் ஒரு என்ட்ரி போட்டார் ஆல்ரெடி. அந்த என்ட்ரி அவர் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டார். இப்போ புஷி ஆனந்தை திரு விஜய் இந்த அளவுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நம்புறாருன்னா அது காரணம் 30 வருஷ நட்புங்க. இந்த 30 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளோ சோதனைகள் சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ நிகழ்வுகளை எதிர்நோக்கி இருப்பாங்க. இப்போ ஒரு ஆளை திடீர்னு பார்த்து பண்ணுறது இல்லை, ஸ்டடி பண்ணி தான் இவர் தான். இப்போ என்னதான் ஆதவ் அர்ஜுனா அடுத்து நான் தான் சொல்லிக்க முயற்சி பண்ணுறாரு, காட்டுறாரு வெளியே. ஆனால் பட் விஜயினுடைய இடத்துல தனக்கு அடுத்து ஆனந்த் தான் வச்சிருக்காரு. அதனால அதுல அவர் அது மாதிரி அதெல்லாம் பார்த்து அவரோட மன ஓட்டத்தையும் முழுசா கண்டுபிடிக்க முடியாது போல் இருக்கு இவங்கெல்லாம் பேசுறதை வச்சு. அவர் என்ன ஜட்ஜ் பண்றாருன்றதையும். ஆனா நீங்க பாருங்க, அவர் அமைதியா தான் இருப்பாரு, இந்த ஃபிளாட்டரிக்கெல்லாம் அவர் மயங்க மாட்டாரு. ஆனா மக்கள் பாக்குறாங்கல்ல, மக்கள் என்னையா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, யூ ஆர் வேஸ்டிங் த மணி, பப்ளிக் மணி எவ்வளோ செலவாகுது. ஒரு நாள் சட்டமன்ற கூட உங்களுக்கு சிட்டிங் ஃபீஸுன்றான், ஸ்டாண்டிங் ஃபீஸுன்றான், எல்லா ஃபீஸையும் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னா தேனே மானேனா. இது திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் தெய்வமேன்னு வாங்க. நல்ல வேலை இல்லை, இப்போவே அந்த பிரச்சனை இருக்கு. கலைஞர்னு ஏன் கருணாநிதினு ஏன் பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வச்சு எழுந்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க கருணாநிதினு பேர் சொல்லுவீங்க அப்படின்றாங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ அவருடைய பங்களிப்பு, அவருடைய நிர்வாகத்திறன், அவர் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவ் இருக்குது. கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர், அவர் நிறைய செஞ்சும் இருக்காரு, நிறைய வாரியும் இருக்கிறாரு, ரெண்டும் ஈக்குவல் மெஷரில் இருக்குது. அதனால் இவங்க திமுக காரங்க அவர் சாதனையை மட்டும் சொல்லுவாங்க, மற்றவங்க அவருடைய சோதனைகளையும் சொல்லுவாங்க, மக்கள் பட்ட சோதனை ஊழல்லாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நபரை காந்தின்னு தானே எல்லாரும் கூப்பிட்றாங்க, மிஸ்டர் காந்தி, மிஸ்டர் நேருன்னு தானே சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் இந்திரா காந்தின்னு தானே சொல்கிறாங்க, ஏதாவது அடைப்பெயர் அம்மா அப்பா தாத்தான்றாங்களா? தட்சிணாமூர்த்தி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய இயற்பெயர். திருவாரூர் திருக்குவளையில் உதயமானார அவங்க அப்பா அம்மா பேர் வச்ச பேர் தட்சிணாமூர்த்தி. அதில் சமஸ்கிருதம் இருக்குது, வடமொழி அதிகமாக இருக்குதுன்றதால இவர் ஆன் இஸ் ஓன் கருணாநிதின்னு வச்சுக்கிட்டார், முத்துவேலர் மகன் கருணாநிதின்னு வச்சுக்கினாரு. சரி, அதானே அவர் பேர், ரெக்கார்ட் படி கருணாநிதி தான் அவர் பேர். கலைஞர்ன்றது வேற யாரும் கொடுத்த பட்டம்லாம் கிடையாது, உங்களை வச்சுக்குவாங்க. இப்போ நான் உங்களை நாவலர்னுவேன், நீங்கள் என்ன கலைஞர்னுவீங்க, 2 பேரும் சேர்ந்து பேரறிஞர்னுவாங்க, சிந்தனை சிற்பின்னுவாங்க. இதெல்லாம் இவங்களே வச்சுக்கின பேருங்க, இது யாரும் கொடுத்த பேர்லாம் கிடையாது, வாங்கின பட்டங்கள் கிடையாது. ஸோ இவங்க பேராசிரியர்னுவாங்க, அவர் பேராசிரியராகவே இருந்ததில்லை. இவர் அன்பழகன் பேராசிரியர், இனமான பேராசிரியர்வாங்க, என்ன இனத்தமான வாங்கினார்னு தெரியாது. அதனால திமுக இந்த பேர் சொல்லி வச்சிருது, சொல்லின் செல்வர் ஈவேகே சம்பத்து, நாவலர் நெடுஞ்செழியன், அப்படி ரொம்ப பண்ணுவாங்க. இதை மற்றவங்களும் பண்ணணும்னு எப்படி நீங்க பண்ணீங்க? மற்றவங்களும் அம்மான்னு கூப்பிட்டாங்களா? புரட்சி தலைவி விடுங்க, அம்மான்னு சொல்லுவாங்களா?
யாருக்கிட்ட அம்மானுவாங்க. ம். ஸோ அது மாதிரி உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் பேசிக்கலாங்க. ஆனால் இன்னொரு அமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து உங்கள் கட்சிக்கார மாதிரி பேசக்கூடாது. அவர் கரெக்டாக தான் பேசினார். அந்த அமைச்சர் முன்னாள் முதல்வர் கருணாநிதின்னு தான் சொன்னார். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏன் விஜய் இதுக்கு இவ்வளோ இதுக்கு மன்னிப்புக்கு அவசியம் பட்டாரு? கிடையாது இல்லையா? அமைச்சர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன்றாரு. அதை விட கொடுமை இதுக்கு திமுக காரங்க பண்ணுற கலாட்டா. என்னங்க அவர் என்ன ஏதாவது வேற ஏதாவது ஆபாசமா பேசிட்டாரா? அவர் பேரு தானே சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, அந்த பண்பு பாருங்க. அவர் முன்னாள் முதல்வர்னு பேசுறாரு, அதுக்கு இவர் எழுந்து அவர் பேர் சொன்னதை அதை கலைஞர்னு சொல்லணும், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாரு. ஆனால் திமுக ஆட்கள் என்ன பேசுறாங்க? இவர்லேருந்து நான் சொல்றது உதயநிதி முட்டாள் முதல்வர், டம்மி முதல்வர், ரீல்ஸ் முதல்வர், இவங்க ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களா எல்லாருக்கும்? அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுங்கப்பா. விஜய் இன்னைக்கு சாதாரண ஆள் இல்லை, 8.5 கோடி மக்களுடைய தலைவன், அந்த மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு முதல்வர்ன்ற முறையில் நீங்கள் அந்த பேசிக் மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க. அவர் வந்தால் நாங்கள் எழுந்து நிற்கணுமான்றீங்க. நீங்கள் எழுந்து நிற்பீங்களா உதயநிதி? ஏன்னா உதயநிதி பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காரு இல்லையா, மாபெரும். அவர் நேருக்கு நேர முகத்தையே பார்க்கறது இல்லையே, திரும்பி தானே இருக்காரு. கழுத்து சுளிக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் இப்படி வருஷ கணக்காக இப்படி பார்த்துட்டு இருந்தாருன்னா கழுத்து சுளிக்க வேண்டிய சிகிச்சைக்கு போக வேண்டிய நிலைமை தான். அதாவது ரொம்ப அனிமாசிட்டி இருக்குங்க உங்களுக்கு. நான் தான் சொன்னேன், எதிர்கட்சிகள் தான், எதிரி கட்சிகள் இல்லை. எல்லாருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி. வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும். நிரந்தர முதல்வர்னு இப்போவே விஜயை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பயத்தை உண்டாக்குது. ஏன்னா இப்படி தான் ஜெயலலிதாவா அந்த கட்சிக்காரங்க தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், நிரந்தரமாக எம்எல்ஏவா ஆக முடியலைங்க அவங்களால. ஷி வாஸ் டிஃபீட்டடு. ஸோ அதனால் இந்த ஓவர் புகழ்ச்சி இதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் விஜயுடைய டெம்பரமெண்ட்டுக்கு ஓப்பனாக இறங்கியோ உக்காரியான்லாம் சொல்ல மாட்டார். அவர் குறைஞ்சபட்சம் தனியாக கூப்பிட்டு இதெல்லாம் பேசாதீங்கப்பா, சட்டமன்றத்தில் இஷ்யூவை பேசுங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை அதுவும் இவர் வந்து இந்த சிஎம் கருணாநிதின்னு சொன்னதுக்கு தப்புன்னு மன்னிப்பு கேட்குறேங்கிறது அவசியம் இல்லை. இல்லை இது 2வது வாட்டி. ஏற்கனவே ஒரு வாட்டி அவரே வாய்த்தவரி கருணாநிதின்ட்டார். சாரி சார் 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 சரி கலைஞர் அப்படின்றாரு. என்ன கலைஞர் என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து வாங்கின பட்டமா? டாக்டர் அம்பேத்கர்னு எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்படி சில பேருக்கு அது பொருந்தி போச்சு. இவர் என்ன கலைஞர்னா என்ன? இவர் எதில் எந்த கலையில் இவர் வந்து ரொம்ப பெரிய தேர்ச்சி பெற்றார்? அதனால் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். 2வது, தேவையில்லாமல் கருணாநிதி என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்காதீங்க. இஸ் ஆல்சோ எ மேன் லைக் யூ அண்ட் மீ. அவருடைய ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. என் மகள் கனிமொழியின் தாய் ராஜாத்தி தர்மாம்பால் சொன்னவர் தானே அவர். ஏன் என் மனைவின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே?